அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல class 2 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: Introduction to web pages and website, Introduction to emails, accessing emails, Introduction to web pages and website. அதாவது இந்த கிளாஸ் 2 செஷன்ல நம்ம இன்டர்நெட்ல வெப் பேஜஸ்னா என்ன, வெப்சைட் அப்படின்றது என்ன, இதை தான் பார்க்க போறோம். வெப் பேஜஸ் அப்படின்றது என்ன? A web page is a document on the World Wide Web with its own address. அதாவது ஒரு வெப் பேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு சிங்கிள் பேஜ். வெப் பேஜ் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு சிங்கிள் பேஜ். இதுக்கு ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் அப்படின்றது இருக்கும். அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் இருக்கும். அதாவது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கான வெப் பேஜ்க்கான அட்ரஸ் தான் இது. சரிங்களா? சோ இந்த வெப் பேஜ் அப்படின்றது ஒரு தனித்தனி டாக்குமெண்ட். அந்த ஒரு தனித்தனி டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு தனித்தனி அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். இதுதான் வெப் பேஜஸ் அப்படின்றது. சரிங்களா? இந்த ஒவ்வொரு வெப் பேஜ்க்கும் தனித்தனி URL அட்ரஸ் இருக்கும். URL அப்படின்றது என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படின்றது. URL அப்படின்றது என்னன்னா, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல இந்த HTTP அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம URL அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இந்த URL அட்ரஸ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த URL அட்ரஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்க காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல வேற யாராவது இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அந்த கன்சர்ன் பர்சனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த அட்ரஸை ஷேர் பண்ணவும் முடியும். சரிங்களா? சோ இந்த வெப் பேஜ் அப்படின்றது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, HTML, PHP, Python. சோ ஒரு வெப்சைட்டினுடைய ஒரு பார்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் அப்படின்றது. புரியுதுங்களா? இந்த சிங்கிள் டொமைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிங்க் பேஜஸ் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், வெப்சைட் அப்படின்றது என்ன? A website is a collection of files accessed through a web address. அதாவது வெப்சைட் அப்படின்றது என்னன்னா, it is a collection of files. அதாவது நிறைய டாக்குமெண்ட்ஸை ஒன்னா கலெக்ட் பண்ணி அத ஒரு சிங்கிள் அட்ரஸ்ல கொடுக்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெப்சைட் அப்படின்றது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a website is a collection of web pages அப்படின்னு கூட சொல்ல முடியும். சரிங்களா? வெப்சைட்டை நம்ம கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய வெப் பேஜஸ் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் அப்படின்றது. புரியுதுங்களா?
ஸோ இந்த வெப்சைட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சிங்கிள் டொமைன் தான் இருக்கும். இந்த சிங்கிள் டொமைனை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது வந்து ஓபன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கான நிறைய லிங்க் பேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்பெசிபிக்கா எதை பத்தியாவது நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சி அப்படின்னு போட்டு நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சைட்ல சி ஓரியன்டான நிறைய லிங்க் பேஜஸ் வந்து உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் அப்படின்றது. சோ இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து இன்டராக்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஸ்டாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இதை நம்ம ஜஸ்ட் வாட்ச் பண்ணதான் முடியும். நம்மளால வந்து எந்த ஒரு செஷனும் அதுல வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதே இன்டராக்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அந்த இன்டராக்டிவ்ல நம்ம ஈஸியா வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல சாட் பாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம், சாட் பாக்ஸ்ல வந்து சாட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்றது. புரியுதுங்களா? இப்போ நான் இதை உங்களுக்கு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணி வெப் பேஜ் அப்படின்றது என்ன, வெப்சைட் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம டெஸ்க்டாப்குள்ள போயிடலாங்களா? உங்களுடைய டெஸ்க்டாப்ல வெப் ப்ரௌசர் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுல நார்மலா நம்ம வந்து கூகுள் குரோம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இந்த டெஸ்க்டாப் ஐகான்ல கூகுள் குரோம் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் பார், இதுதான் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த டாஸ்க் பார்ல கூகுள் குரோம் அப்படின்றது இருந்ததுன்னா இந்த வெப் ப்ரௌசரை நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான கூகுள் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நான் இப்ப உங்களுக்கு ஒரு வெப்சைட் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்பவுமே ஒரு வெப்சைட் டைப் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா www அப்படின்றத கொடுத்துக்கிறீங்க. wwwன்றது என்னன்னா வேர்ல்டு வைட் வெப் அப்படின்றது. ஸோ www நான் education.com அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான education.com வெப் பேஜ் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கான யூஆர்எல் அட்ரஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க HTTPS அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த HTTPS அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான வெப் பேஜ். அதாவது இந்த HTTPS அப்படின்றது தான் வந்து இந்த வெப் பேஜ்க்கான அட்ரஸ். ஸோ நீங்க இந்த education.com உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க என்ன ஆப்ஷன் காட்டுது அப்படின்னா ஷேர் திஸ் பேஜ் அப்படின்னு காட்டுதுங்களா? இந்த ஏரோ மார்க் பட்டன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இதை நீங்க என்ன பண்ணலாம்னா நார்மலா வந்து நீங்க யார் யாருக்கு சென்ட் டு யுவர் டிவைசஸ், உங்களுக்கு வேணும்னாலும் இதை நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து காப்பி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து இந்த நார்மலா வந்து நம்ம காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஷேர் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேற யாருக்கும் ஷேர் பண்ணனாலும் நம்ம அதை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணவும் முடியும். புரியுதுங்களா? இப்போ இதுல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வெப் பேஜ் அப்படின்றது சிங்கிளா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல வந்து நிறைய இருக்கு பாருங்க, ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்றது இது ஒரு தனி வெப் பேஜ். உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல வந்து இது ஒரு தனி யூஆர்எல் அட்ரஸ்ல காட்டும் பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பேஜ் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு தனி யூஆர்எல் அட்ரஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனித்தனி யூஆர்எல் அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமனா கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த கேம்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பாருங்க இதுக்கு ஒரு தனி யூஆர்எல் அட்ரஸ் அப்படின்றது இருக்குங்களா? அதே மாதிரி கைடட் லெசன்ஸ் அப்படின்றது இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா இது பாருங்க இது தனி யூஆர்எல் அட்ரஸ்ல இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜும் வந்து ஒரு
ஸ்பெசிபிக் டாக்குமெண்டோட வந்து கலெக்ட் ஆகி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டா கொடுக்கறதா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்றது. புரியுதுங்களா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாத்துடலாங்களா? நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு இமெயில்ஸ். ஸோ இமெயில் அப்படின்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில், காமன்லி ஷார்ட்டர்ன்டு டு இமெயில், இஸ் எ கம்யூனிகேஷன் மெத்தட் தட் யூசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் டு டெலிவர் மெசேஜஸ் அக்ராஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் மெயில், அதாவது ஷார்ட்டா நம்ம வந்து இமெயில் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜஸ வந்து நெட்வொர்க்ஸ் மூலமா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் வந்து இந்த இமெயில்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்டல் மெத்தட்ஸ், போஸ்ட் அனுப்புவோம். ஒரு இடத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு ஏதாவது மெசேஜ் கன்வே ஆகணும் அப்படின்னா போஸ்டல் மூலமா நம்ம வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? சோ இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா வந்து இமெயில்ஸ் அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெட்வொர்க்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணணும்னாலோ இல்ல ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து நீங்க வந்து ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி ஏதாவது நீங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாலோ இல்ல வந்து டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல இருப்பீங்க, நீங்க ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ற கன்சர்னுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாலோ இந்த நெட்வொர்க்ஸ் மூலமா இருக்கக்கூடிய இமெயில நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்பெசிபிக் மெசேஜஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இந்த இமெயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது நமக்கு பப்ளிக்ல. ஆக்சஸிங் இமெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இமெயில்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த இமெயில் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு நமக்கான ஒரு ஃபோன் நம்பர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கும் வந்து ஒரு ஃபோன் நம்பர் நம்ம வந்து பர்சனலா எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்றதும் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸும் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஸ்பெசிபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கன்சர்ன் ஆகட்டும் இல்ல நீங்க வேற எந்த ஒரு அபிஷியலா வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற எதுக்காக வந்து நீங்க வந்து மெசேஜஸ் போடணும் அப்படின்னாலும் இல்ல ஜாப் ஓரியன்டா வந்து நீங்க எதுக்காக வந்து நீங்க என்ன இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல தான் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து மெயில வந்து மெயினா உங்களுடைய மெயில் ஐடியா நீங்க அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அவங்க ஏதாவது வந்து கால் லெட்டர் உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எந்த டேட்ல வந்து நீங்க அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து மெயில் செக் பண்ணிட்டே வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஈஸியா வந்து கேதர் பண்ணிட முடியும். ஸோ இந்த மெயில் ஐடி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன், கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம டெஸ்க்டாப்குள்ள போயிடலாங்களா? என்ன பண்றீங்க, கூகுள் குரோமை கிளிக் பண்ணிடுறீங்க. கூகுள் குரோமை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கூகுள் ஷீட் ஓபன் ஆயிடும். இதுல பாருங்க ஜிமெயில் அப்படின்னு காட்டுதுங்களா? அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மெயில ஓபன் பண்றீங்கனாலும் இல்ல ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க மெயில வந்து உங்களுடைய பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்து ஓபன் பண்ணணும்னாலும் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஜிமெயில் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஜிமெயில் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இங்க இருக்கு பாருங்க கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் ஐடி இருந்தது அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்க அதை ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது இங்க பாருங்க இந்த இடத்துல ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டுதுங்களா? இந்த ஆட் அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைன் இன் டு கண்டினியூ டு ஜிமெயில் அப்படின்னு கேக்குதுங்களா? இப்போ உங்களுக்கான இமெயில் ஐடி இருந்தது அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை இங்க நீங்க டைப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடியை கிரியேட் பண்ணும் போது நீங்க அதுக்கான பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான மெயில் ஐடி வந்து ஓபன் ஆகி காட்டும். சப்போஸ் இப்ப நம்ம வந்து புதுசா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டுதுங்களா? இந்த கிரியேட் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஆப்ஷன் காட்டுது பாருங்க, ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்டு, ஃபார் ஒர்க் ஆர் மை பிசினஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இதுல உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை என்ன பண்ணலாம்னா அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுல பாருங்க
ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கேக்குதுங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதுல நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நான் நார்மலா வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன் சரிங்களா. அபி அப்படின்னு கொடுத்துடுறேன். அடுத்தது லாஸ்ட் நேம் அப்படின்றது ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அது கொடுக்கலைனாலும் பரவாயில்ல சரிங்களா. ஸோ லாஸ்ட் நேம் அப்படின்றத அதி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். கொடுத்துட்டு இப்ப நம்ம வந்து இதை நெக்ஸ்ட வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது என்ன கேக்குதுன்னா மந்த் டே இயர் கேக்குது. ஸோ உங்களுடைய மந்த் நீங்க பிறந்த மாசம், அடுத்தது அதுக்கான டே என்ன டேவோ அந்த டேவை கொடுத்துக்கோங்க, என்ன இயரோ அதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் என்ன ஜெண்டர், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், அதை என்ன பண்ணுங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் யுவர் ஜிமெயில் அட்ரஸ், பிக் எ ஜிமெயில் அட்ரஸ் ஆர் கிரியேட் யுவர் ஓன். இப்போ அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வந்து அபிஏ 530118 இது வந்து அவங்களுக்கான ஆப்ஷனல் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் ஐடி ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்களுடைய ஓன் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து டைப் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இப்ப என்ன கேக்குதுனாக்கா கிரியேட் ஏ ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேக்குதுங்களா. யூ கேன் யூஸ் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் பீரியட்ஸ் அப்படின்னு கேக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய இஷ்டப்படி என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணலன்னா அந்த மாதிரி ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அபி ஸோ அபி அதி 1 அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேம்ல ஆல்ரெடி நமக்கு கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அனதர் அப்படின்னு காட்டும். ஸோ இதுல நம்ம எக்ஸ்ட்ராவா ஏதாவது சம் நம்பர்ஸை எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்த்துட்டு மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். இதுவும் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு, அதனால நான் கேபிட்டல் லெட்டர்ல வந்து ஒரு எம் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். இதுலயும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது நேம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிருத் 123 அப்படின்னு கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ என்னோட மெயில் ஐடி வந்து அதிருத் 123 அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா. இப்ப அதுக்கான பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்டு அப்படின்றது எந்த நம்பர் வேணா நீங்க கொடுத்துக்கலாம், உங்களுடைய போன் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ எது வேணா நீங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறீங்க. இது வந்து ஷோ பாஸ்வேர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஷோ பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நான் கொடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால இப்ப என்ன காட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வித் எ மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் கேக்குது சரிங்களா. ஸோ நீங்க வந்து இதை சம் நம்பர்ஸ் லெட்டர்ஸோட சேர்ந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க சரிங்களா. இது வந்து 8 கேரக்டர்ஸ் நம்பர்ஸா இருக்கட்டும், அதனால நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டை நம்பர்ஸ், நேம், நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ அட்ரஸ் ரிகவரி இமெயில்ல வந்து பாருங்க, the address where Google can contact you if there's unusual activity in your account or if you get locked out அப்படின்னு கேக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது Google will use this number only for account security. Your number won't be visible to others. You can choose later whether to use it. இது உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க நெக்ஸ்ட் போன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம், வேணாம்னா இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். So review your account info. You can use this email address to get in to sign in later. இங்க பாருங்க அபி அதி நீங்க கிரியேட் பண்ண மெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. என்ன நேம்ல நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா அபி அதின்னு கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி பாருங்க adiruth123@gmail.com அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சிங்களா. ஸோ இதை நம்ம இதுதான் வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாங்களா. பிரைவசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கு, இதை நீங்க ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய அதிருத்
123 அப்படின்ற ஜிமெயில் ஐடி தான் இப்போ ஓப்பன்ல இருக்கு. பாருங்க இங்க ஏ அப்படின்னு காட்டுதுங்களா. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மெயில் நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா அபி அதின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால ஏ அப்படின்னு காட்டுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேஜ். இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்போஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு மெசேஜை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கான நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இங்க கம்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த கம்போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க நியூ மெசேஜ் அப்படின்னு உங்களுக்கு இங்க காட்டுதுங்களா. இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுதான் வந்து கம்போஸ் மெயில் அப்படின்றது. இப்போ இதுல பாருங்க நியூ மெசேஜ் அப்படின்னு காட்டுது, டு சப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுதுங்களா. இந்த டூல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணும் அப்படின்னும் போது அந்த டூ அட்ரஸ்க்கான மெயில் ஐடியை நீங்க என்ன பண்றீங்க இங்க டைப் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா. நான் நார்மலா ஒரு மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஜெனரல் மெசேஜ் அப்படின்றதால நான் வந்து ஹாய் அப்படின்னு சப்ஜெக்ட்ல கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு நார்மல் மெசேஜ் நம்ம போட்டுக்கலாம், குட் மார்னிங் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா. குட் மார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க பாருங்க இந்த மெசேஜ் இப்ப இந்த சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா. இந்த சென்டை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க யாருக்காக வந்து மெசேஜை சென்ட் பண்றீங்களோ அந்த கன்சர்ன் பர்சனுக்கு என்ன ஆயிடும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜ் வந்து கன்வே ஆயிடும். சரிங்களா. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்போஸ் மெயில் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னும் டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்டாச் ஃபைல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்ப நார்மலா நீங்க வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஸ்க்டாப்ல இருக்கிறதோ இல்ல டவுன்லோடட் ஃபைலோ இல்ல டாக்குமெண்ட்ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸும் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிடும் அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு. சரிங்களா. அடுத்தது ஏதாவது நீங்க எமோஜ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா எமோஜ் வந்து தட் மீன்ஸ் இமேஜஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா இமேஜஸ் வந்து கொடுத்துக்க முடியும். அதே மாதிரியே இன்சர்ட் ஃபைல்ஸ், டிரைவ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் நீங்க இன்சர்ட் பண்றதாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது போட்டோஸ் ஏதாவது நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இன்சர்ட் போட்டோவை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது சிக்னேச்சர் ஏதாவது நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்தது டெக்ஸ்ட் கலர் கொடுக்கறது, நெக்ஸ்ட் அலைன்மெண்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொடுத்துக்க முடியும். சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து ஒரு என்னுடைய இந்த பர்டிகுலர் மெசேஜை வந்து டைப் பண்றேன். இப்போ இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சிசி பிசிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த சிசி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கார்பன் காப்பி அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த பர்டிகுலர் குட் மார்னிங் மெசேஜ் வந்து நீங்க என்ன பண்றீங்க காமனா வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய மெயில் ஐடியில வந்துட்டு இந்த காமன் மெசேஜ் வந்து நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தட் மீன்ஸ் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெயில் ஐடியிலும் நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப இந்த சிசி அப்படின்னு கொடுத்து கார்பன் காப்பி அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணிட்டு கமா கொடுத்து அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடியும் நீங்க என்ன பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இந்த சிங்கிள் மெசேஜை என்ன பண்ணுங்க நீங்க சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு காமன் மெசேஜ் அப்படின்றது அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போயிட்டு ரீச் ஆயிடும். அதே மாதிரி உங்களுடைய ஹோஸ்ட் யாருடைய நேம்ல வந்துட்டு இந்த பர்டிகுலர் மெயில் ஐடி இருக்குதோ உங்களுடைய பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து ஃபார்வர்ட் ஆயிடும். சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு குட் மார்னிங் மெசேஜோ இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணணும் அப்படின்னாலும் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 40 மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மெசேஜை வந்து சென்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜா வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து போய் காட்டிடும். சரிங்களா. அதுக்கு தான் வந்து இந்த சிசி அப்படின்றத யூஸ் பண்றோம். பட் காமனா வந்து இந்த சிசி அப்படின்றத வந்து நம்ம எந்த இடத்துலயும் யூஸ் பண்றது கிடையாது. இன்கேஸ் நீங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு ஏதாவது ஒரு
மெசேஜஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த சிசி யூஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு மெயில் ஐடியும் கமா கொடுத்துட்டு நீங்க இந்த சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அந்த மெசேஜஸ் எல்லாமே அந்த கன்சர்ன் பர்சனுக்கு ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? அடுத்தது பிசிசி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த பிசிசி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை நம்ம பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்றோம். பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க யார் யாருக்கெல்லாம் வந்து மெசேஜஸ் சென்ட் பண்றீங்களோ அந்த கன்சர்ன் பர்சனுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெசேஜஸ் போயிட்டு ரீச் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 பசங்களுக்கு நீங்க வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிடும். ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெசேஜ் நமக்கு மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு, ஸோ அந்த ரிமைனிங் பர்சனோட ஐடி வந்து அவங்களுக்கு காட்டாது. அதான் பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்றது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஓகே இந்த மெசேஜ் நமக்கு மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கன்சர்ன் அட்ரஸ்க்கு மட்டும் தான் வந்து மெசேஜ் காட்டுமே தவிர அதனுடைய மெயில் ஐடி அப்படின்றது காட்டாது. அப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஓகே இந்த மெசேஜ் வந்து நமக்கு மட்டும் தான் கன்வே ஆயிருக்கு, ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்வே ஆகல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு அது காட்டிடும். புரியுதுங்களா? ஸோ இதுல வந்து ஹைடென்ஷியலா வந்து மெசேஜஸ் சென்ட் பண்றதுக்காக இந்த பிளைண்ட் கார்பன் காப்பியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலா வந்து ஒரு மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரியே அந்த மெயில் ஐடியில வந்து எப்படி நம்ம வந்து கம்போஸ் பண்றது, தட் மீன்ஸ் ஏதாவது நீங்க வந்து ஒரு ஜாப் ஓரியன்டா வேற ஏதாவது கன்சர்னுக்கு வந்து நீங்க ஒரு ரெஸ்யூம் அனுப்பணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த கம்போஸ்ல போயிட்டு அட்டாச் ஃபைல்ஸ் கொடுத்து நீங்க வந்து சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களோட அந்த பர்டிகுலர் ரெஸ்யூம் அப்படின்றது அந்த கன்சர்ன் கம்பெனிக்கு வந்து போயிட்டு ரீச் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியக்கூடிய விஷயம். இன்டர்நெட்ல வந்து எப்படி ஒரு மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்றோம், அந்த மெயில் ஐடி எப்படி நம்ம கம்போஸ் பண்றோம், அதே மாதிரி இந்த கார்பன் காப்பி பிளைண்ட் கார்பன் காப்பி வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது கிடையாது. பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான். இதை நீங்க சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க மெசேஜ் அப்படின்றது சென்ட் ஆயிடும். அடுத்தது இந்த சென்ட் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுடைய அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சா, தட் மீன்ஸ் அது சென்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற தகவலை உங்களுக்கு வந்து இந்த சென்ட் மெசேஜஸ்ல வந்து அது காட்டிடும். புரியுதுங்களா? ஸோ மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இதை வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா உங்களுடைய நேம் இருக்கக்கூடிய இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சைன் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளோட மெயில் ஐடி வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாக் அவுட் ஆக போகுது. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஒரு மெயில் ஐடி எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் 2 செஷன்ல வந்து வெப் பேஜஸ்னா என்ன, வெப்சைட்னா என்ன, அதே மாதிரி இமெயில்னா என்ன, அண்ட் தென் எப்படி ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்றது, அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெசேஜஸை சென்ட் பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.